மாற்றி யோசிச்சேங்க. விவசாயம் செய்ய போதிய தண்ணீர் இல்லாத பகுதிகளில் பண்ணை குட்டை அமைத்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். பருவகாலங்களில் கிடைக்கும் மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமித்து கோடை மற்றும் வறட்சி காலத்தில் பயன்படுத்த முடியும். இதனால் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து விவசாயம் செய்ய முடிவதால் பண்ணைக்குட்டை அமைப்பதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் பண்ணைக்குட்டை அமைத்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா நாராயணசெட்டிப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் எம் ஜெயராமன் அவர்கள் தரும் செய்திகள். நாங்கள் முதலையெல்லாம் தென்னை, வாழை, மஞ்சள், பருத்தி, தக்காளி இதெல்லாம் பயிர் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அப்போல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நீர்வளம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ நீர்வளம் ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ 4-5 வருடமாக நீர்வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வாய்க்கால் வசதி அதிகம் கிடையாது. இரண்டாவது பெரிய நீர் ஆதாரமான குளங்கள் எங்கள் ஏரியாவில் கிடையாது. போர்வெல்கள் அமைச்சு தண்ணிகளை எடுத்து பண்ணி எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலான பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணி விட்டுது. முன்னெல்லாம் என்ன பார்த்தோம்னா எங்கள் அப்பா காலத்தில் தோட்டத்தில் ஒரு பயிர் செஞ்சாங்கன்னா அந்த பயிர் செய்யறதுக்கு முன்னாடி வரப்புகளை சீராக அமைச்சு எடுத்து கட்டுவாங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயர்னு சொல்லுவாங்க. அதை நாம் விளையாட்டுத்தனமாக நாம் எடுத்துட்டோம். ஆனால் இப்போ எங்கள் இந்த எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணி மழை பெஞ்சுன்னா நல்லா மேற்கு நோக்கியே பள்ளத்தை நோக்கியே தண்ணி போயிடும். அதனால் எங்களுக்கு வாட்டர் சோர்ஸு சரியாக செட் ஆகலை. காரமடை விவேகானந்தபுரத்தில் அமைஞ்சிருக்க கேவிகே இயக்கம் எங்களுக்கு ஒரு வழித்துணையாக நடத்தி இந்த குட்டையை அமைச்சா தண்ணியை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. அது கேவிகே இயக்கம் எங்களுக்கு இந்த குட்டையை அமைக்கிறதுக்கு வழி வகுத்து இந்த மாதிரி 15 மீட்டருக்கு 15 மீட்டர் இருக்குது அமைச்சு தண்ணியை சேமிக்கிறதுக்காக வழி வகிச்சிருக்காங்க. அதனால் தண்ணி வீணாகாமல் பள்ளத்தை நோக்கி போய் வண்டி தடத்தில் இருக்கிற வண்டி பாதை வழியாக போகிற தண்ணியை வீணாகாமல் இந்த குட்டையில் சேமித்தா எங்களுக்கு நீர் ஆதாரம் சிறப்பாக இருக்குன்னு இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மழை வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக இது நீர்நிலை உயரும் அங்கிருந்து ஒரு கான்செப்டில் செஞ்சுருக்கிறோம். இப்போ நான் எங்களுடைய காலம் கடந்து விட்டது. ஆனால் நான் இப்போ 50-55 வயசு காலம் கடந்தாச்சு. ஆனால் இன்னும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு விவசாயத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு ஒரே ஒரு நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல இந்த நீர்நிலைகளை ஒஸ்துனிங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்கிறது உண்மையை நாங்கள்லாம் அனுபவித்து சொல்கிறோம். சரி, இந்த தண்ணி இதில் தேங்கிறதுனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆடு மாடுகளுக்கு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வறட்சியான காலத்தில் நாம் தேடி போகணுங்கிறது அவசியம் இல்லை. அதுகளாக குடிச்சிட்டு போயிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது தண்ணி எடுத்து வேறு செடிகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. கேவிகே அறிவியல் மையம் கொண்டு புகுத்துனதில் எங்கள் ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஒரு பயனுள்ள இதாக தெரியுது. அதனால் தமிழ்நாட்டில் அத்தனை விவசாயிகளை இளைய விவசாயிகள் இதை கருத்தில் கொண்டு இதை சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மேலும் விவரங்கள் பெற எம் ஜெயராமன் அவர்களை 09524160816 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.